இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருமுறையில் 10ஆம் திருமுறை. அது திருமூல நாயனார் எழுதிய அந்த திருமந்திரம் அப்படின்றது 10ஆம் திருமுறையாக வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதில் செல்வம் நிலையாமை அப்படின்ற ஒரு பதிகத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை எல்லாத்தையும் சொல்கிறாரு வரிசையாக. அதில் இந்த பதிவில் நம்ம செல்வம் நிலையாமையை பார்க்க போகிறோம். அது நிறைய சொல்லிட்டு போகிறார். நாம் ஒரு 2 பாடலை நம்முடைய பதிவுக்காக இந்த இதுக்காக எடுத்துக்கலாம். இந்த பதிவுக்கு செல்வம் நிலையாமை சிவனை சேரின் செய் தவம் வேண்டா அப்படின்னு சொல்கிற தலைப்பில் செல்வத்தின் நிலைத்து நில்லாத இயல்பு. செல்வம் என்பது மாடு, மனை முதலியன இவையெல்லாம் நிலைத்து நிற்காது என்பதை காட்டக்கூடிய ஒரு பாடல். 168வது பாடல். அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ளப் போவதன் முன்னம் தெருளும் உயிரொடும் செல்வனை சேரில் மருளும் பிணை அவன் மாதவம் அன்றே அப்படின்னு சொல்கிறார். அருள் செய்யக்கூடிய அரச பதவியும், யானை படை, அரச பதவி, தேர்ப்படை, பொருட்குவியல், அணை, இது எல்லாத்தையும் மற்றவர் கவர்ந்து கொண்டு போவதற்கு முன்பு, இதையெல்லாம் மிகப்பெரிய சமஸ்தானங்கள், மன்னர்கள், முடிமன்னர்கள்லாம் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிருக்கு இல்லையா. கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டை இங்கே இருந்ததுன்னுவாங்க. எழுத்தில் இருக்கும், நிஜத்தில் பார்த்தா அந்த இடம் ஒன்றுமே இருக்காது. இது ப்ராக்டிக்கலாக நம்ம பல கோட்டைகள் எப்படி சிதிலமடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி காலத்தில் பல இடங்களில் கோட்டை கட்டினாங்க. மன்னர்கள் காலத்தில் பல இடங்களில் கோட்டை கட்டினாங்க. இப்போ அதெல்லாம் நிறைய இடங்களில் இல்லை. பல கோவில்களையே கல்லுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் மக்கள் தன்னோட வீடு கட்டிக்கிறதுக்கு, அந்த கோவில் அப்படி வீணாக இருக்கே, நம்ம அதை ஒழுங்கு பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காம ஒரு ஊரில் ஒரு கோவிலினுடைய மதில்லாம் உடஞ்சி விழுந்திருக்கு. ஒவ்வொருத்தராக தனக்கு தேவையான கல்லை எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மாதிரி மிகப்பெரிய திருக்கோவில்கள், மிகப்பெரிய அரண்மனை, கோட்டை, இதையெல்லாம் காணாமல் போயிருக்கு. அதை இவர் என்ன சொல்கிறாரு, அரச பதவி, யானைப்படை, தேர்ப்படை, பொருட்குவியல், இது எல்லாம் மற்றவர் கவர்ந்து கொண்டு போவதற்கு முன்பு தெளிந்த உயிருடன் நிலையான செல்வத்தை உடைய இறைவன் அடிகளை அடைந்து விடின், நம்ம இறைவனுடைய திருவடியை நினச்சி அதை சேர்ந்துட்டோன்னா பின் அவன் பெருந்தவத்தையும் விரும்பாமல் அச்சம் கொள்வான். அவன் இந்த மற்ற செல்வங்களை எல்லாம் திருடிட்டு போகிறவன் அச்சம் கொள்வான். இவங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. ஏன்னா அது மேலெல்லாம் இவங்களுக்கு நாட்டம் இருக்காது. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, பெருந்தவத்தையே விரும்பாமல் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இறைவனுடைய திருவடியை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பெரும் செல்வத்தை உடையவன் இறைவன். அவனுடைய திருவடிகளை அடைஞ்சிட்டா வேறு எதை பற்றியுமே கவலை இல்லை. செல்வம் முதலியவை நிலையற்றவை என்று உணர்தல், மருளுதல், வெறுவுதல், அஞ்சுதல், இதெல்லாம் தேவையே இருக்காது. இந்த செல்வம் நிலையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சு இறைவன் நிலையானவன் அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அடுத்த பாடலில் சொல்கிறாரு, இயக்குறு திங்கள் இருட்பிழம்பு ஒக்கும் துய்க்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மயக்கு அற நாடுமின் வானவர் கோனை பெயல் கொண்டல் போல பெரும் செல்வமாமே அப்படின்றார். வானத்தில்
ஒளியுடைய சூரியன், சந்திரன் இதெல்லாம் இந்த சந்திரன் வந்து தேஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அமாவாசை ஆகிடும். அதுக்கப்புறம் வளர்ந்துக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் பௌர்ணமி வரும். இது போல் இயங்கக்கூடிய ஒளியை உடைய சந்திரனானது ஒளி குன்றி இருளாய் ஆவதைப் போன்று தளர்ச்சி அடையும் செல்வம் குறைந்து குறைந்து இல்லாது போவதை யாரும் கூற வேண்டியதில்லை. ஆதலால் தேவர் தலைவனான சிவபெருமானை பொருள் மயக்கம் நீங்க பெற்று நாடுங்கள். மழை மேகம் போன்று பெரும் செல்வம் உண்டாகும். நாம் சேர்த்து வைக்கிற செல்வம் இருக்கே, அது நிலவு தேஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி தேஞ்சிக்கிட்டே போய் ஒரு நாள் காணாமல் கூட போகலாம். ஆனால் இறைவன் அப்படின்ற அவனுடைய திருவடி பேர் அப்படின்ற பெரும் செல்வம் கிடைச்சி போனால் அது என்றைக்கும் நிலைத்த செல்வம், நீங்காத செல்வம், வளர்ந்துகிட்டே இருக்கிற செல்வம், பேரானந்தத்தை அருளக்கூடிய செல்வம். அதனால் இந்த செல்வம் வீணாகிறதுக்கு முன்னாடி நம்ம செல்வத்தை பாடுபட்டு தேடி இருப்போம். அதையெல்லாம் மற்றவங்க தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடியே, அது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்முடைய மனசு வருத்தப்படும். ஐயோ, இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சேகரித்து வச்சேனே அப்படின்லாம் நினைப்போம். அதுக்கு முன்னாடியே இறைவனுடைய திருவடியை நினச்சிட்டா யார் எதை தூக்கினா என்ன, எதை எடுத்தா என்ன, எதை வச்சா என்ன. பட்டினத்தடிகள் என்ன பண்ணார், அந்த காலத்து விலைவாசிக்கு 9,000 கோடி பொன்னாம். ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு அளவு சொல்கிறாங்க. 9,000 கோடி பொன் அப்படின்றாங்க. அவ்வளவையும் தூக்கி தெருவில் ஏறின்ட்டு போயிட்டே இருந்தார்ல. காதற்ற ஊசியும் பாராது காணும் கடைவழிக்கே அப்படின்ற ஒரு அந்த மந்திர வார்த்தை அவரை அத்தனையும் தூக்கி போட்டு போயிட்டார். அந்த அவ்வளவையும் தூக்கி போடணுன்னா என்ன அர்த்தம்? இருந்த செல்வத்தை விட அடைய போகிற செல்வம் பெருசு அப்படின்றதுனால தானே அதை தூக்கி போட்டு இதை நாடினாங்க. அதை தான் இவர் திருமூலர் அந்த செல்வத்தை சேர்த்து வச்சு மற்றவங்க தூக்கிட்டு போகிற போது நீ அவஸ்தைப்படாமல் அதுக்கு முன்னாடியே அது இருக்கிறப்பவே உண்மையை உணர்ந்து இறைவனுடைய திருவடியை நாடு. அதை போய் சேர்ந்துட்டீன்னா அது உனக்கு நீங்காத நிலைத்த பெரும் செல்வமாக உனக்கு மாறிவிடும். அந்த செல்வம் என்றைக்கும் குறையாது, யாரும் தூக்க முடியாது. வெள்ளத்தால் வேகாது வெஞ்சனலால், வெள்ளத்தால் அழியாது வெஞ்சனலால் வேகாதுன்னு நம்முடைய அறிவுக்கு சொல்லுவாங்க. இது அதையும் விட மிகப்பெரிய செல்வம் ஞானம், திருவருள். அதனால் அதை விட இது மிகச்சிறந்த செல்வம், அதை தேடுங்க அப்படின்னு திருமூல நாயனார் சொல்கிறார். இந்த கருத்தை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் தன்னோட அருட்பாடல்களில் சொல்கிறார் பாருங்க. காவடி சிந்து அந்த சிந்து வகை பாடலில் சொல்கிறாரு, வெள்ளியினாலே விளைந்த நகைகளை வேண்டாம் என்றே நினை மனமே, கிரேகம் பூண்டால் வரும் வினை தினமே, நம்மை ஆண்டார் உரைத்தது முன்னமே, வேத விதியோ அல்லது சூதோ வினையோ என்று அறி, விட்ட குறை வந்து தாக்கும், சஞ்சித கட்டையெல்லாம் பஸ்பமாக்கும், பொன்னினாலே செய்த பூஷணம் என்றுமே போட விரும்பினால் கேடு, இனி நான் சொல்வதே வழிபாடு, மறை நீதியிலே உறவாடு, புலவோர்களும் அரிதாகிய தவமே செய்யும் இடமானது, போயுணர்ந்தே பதம் தேடு, சிவ யோகம் ஒன்றே செய்ய நாடு, தங்கத்தினாலே சமைந்த நகைகளை தானறியாமலே போடு, சற்றும் யான் விரும்பேன் அது ஓடு, யமன் ஓலை வந்தால் சுடுகாடு, தனதானதை உறவோர்களும் எனதே என விடுவார்களோ, ஜாலமல்லோ இந்த கூடு, பரமானந்தமே சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவார். முத்தாரமோடு நவரத்ன மாலைகள் மோகன மாலைகள் வேறோ, பரிபாகம் என்றே உணர்ந்தாரோ, சுத்த ஏக வெளி துறந்தாரோ, முடிமன்னர்கள் படையாதிகளோடு கூடிய நிலையாயினும் மோசமென்றே முன்னோர் கருவி, மல பாசம் என்றே தள்ளும் சுருதி. வேதம் என்ன சொல்லுது? இதையெல்லாம் மலப்பாசத்தினால் கிடைக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்லுது. இவர் சொல்கிறதுல அந்த கருத்து எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். தங்கத்தால் செஞ்ச எல்லா செல்வத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராரு. தங்கத்தினாலே சமைந்த நகைகளை தான் அறியாமலே போடு, அட நமக்கு வேணாம் அப்படின்னு அப்படியே
அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் நினச்சிட்டா அதுக்கப்புறம் தன்னால் கை போடும். சற்றும் யான் விரும்பேன், அது ஓடும். இறைவனுக்கு அது ஒத்து வந்த விஷயம் கிடையாது. யமன் ஓலை வந்துட்டால் நம்ம சுடுகாட்டுக்கு போயிடுவோம். எப்படியும் இதை விட்டுட்டு தானே போகிறோம், அதை பின்னாடி நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு இப்போவே விட்டுடு, நிம்மதியாக இரு. அப்போ போனால் உனக்கு மனசு தாங்காது. உணர்ந்து விட்டினா, அதாவது நாம் அது மேலே பற்று வைக்கிற போதே, பற்று வச்சிருக்கும் பொழுதே அது போனால் நம்ம மனசு தாங்காது, அந்த செல்வம் நம்மளை விட்டு போனால். ஆனால் நாம் அது வேண்டான்னு தூக்கி போட்டுட்டா அது இருக்கும். இருந்தால் கூட நாம் வேணான்னு தூக்கி போட்டால் நம்ம மனசு பாதிக்காது. ஏன்னா நம்முடைய மனசு வேறு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும் இல்லையா. அதை எவ்வளோ நயமாக சொல்கிறாரு. தனதானதை உறவோர்களும் எனதே என விடுவார்களோ, ஜாலமல்லோ இந்த கூடு, பரமானந்தமே சொந்த வீடு அப்படின்றாரு சுவாமிகள். தன்னதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். இதை உறவோர்கள் என்ன செய்வாங்களாம், என்னோடதுன்னு நினைப்பாங்களாம். ஆமாம், ஒரு செல்வந்தர் இறந்துட்டாருன்னு வச்சுப்போம், உற்றார் உறவினர்லாம் வருவாங்க. இதை எனக்கு கொடு, அதை எனக்கு கொடு, அதை எனக்கு கொடு, இது எனக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த உற்றார் உறவினருக்குள்ளே பேசி அவங்க எனக்கு இதுன்னு எடுத்துக்குவாங்க. அதை அழகாக சொல்கிறாரு. தனதானதை உறவோர்களும் எனதே என விடுவார்களோ, விடமாட்டாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஜாலமல்லோ இந்த கூடு உடம்பு அழியக்கூடியது. புல் பறந்த பிறகு அந்த ஓடு இங்கே கிடக்கிற மாதிரி பறவை முட்டையிலேருந்து வெளிவந்த பறவையானது பறந்து போயிடும். அந்த ஓடு இங்கே கிடக்கும். அது போல தானே நம்ம உடம்பு. ஜாலமல்லோ இந்த கூடு, இது ஒரு ஜால வித்தை. இது வரைக்கும் நடமாடுச்சு, எல்லாம் செய்துது, பேசிச்சு, சிரிச்சுது, விளையாடுச்சு, செல்வத்தை சேர்த்துது, எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுது. இப்போ கீழே போட்டுட்டு ஓடிப்போச்சு. அந்த அளவுக்கு இது ஜாலம். இது ஒரு கூடு. இந்த உடம்பு ஒரு கூடு. ஆன்மா உள்ளே இருக்கிற வரைக்கும்தான் இதுக்கு மரியாதை. ஜாலமல்லோ இந்த கூடு, உண்மையான சொந்தம் எது? பரமானந்தமே சொந்த வீடு. இங்கே இருந்தது இது கூடு, இது உண்மையான வீடு. அதுதான் அந்த வீடு பேரை நினச்சி, இறைவனை நினச்சி உஷாரா இதை எல்லாத்தையும் இப்போவே தூக்கி எறிஞ்சிருங்க. அது உங்களை விட்டு போனால் உங்களுக்கு தாங்காது. நீங்கள் அதை தூக்கி எறிஞ்சிங்கன்னா உங்கள் மனசு எப்போதும் பேரானந்தத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பட்டாவளி, பார்க்க அலங்காரம் இதெல்லாம் தேவையா? தேவையில்லை, தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவார். போதை போல மாமிசம் வேறுபட வேதம் இந்த குருவெல்லாம் என்ன உபதேசம் பண்ணுறாங்களோ அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, எல்லா ஆசைகளையும் ஒன்றொன்னா விட்டுடுங்க. அதாவது இல்லற வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, அதுலேயும் ஒரு அறம் சார்ந்த இல்வாழ்க்கை நடத்துகிறீங்கன்னா அதில் பெரும் குற்றம் இல்லை. எந்த செயல் செய்யும் பொழுதும் இறைவன் இந்த கட்டளையை நமக்கிட்ட இருக்கிறான், இதை நம்ம செய்கிறோம் அப்படின்ற சிந்தனையோடு செய்யும் பொழுது, எந்த செயலையும் இறைவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு செய்யும் பொழுது நமக்கு ஆகாமியங்கள் சேராமல் அவர் பார்த்துக்கிறார். அந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை இல்லற கடமைகளை செய்யலாம். எதன் மீதும் பற்று, ஆசை, பந்தம் இதை தான் வேணான்னு சொல்கிறாங்க. இல்லற கடமைகளை செய்ய வேண்டாம்னு எந்த பெரியவங்களும் சொல்லலை. இல்லறமும் ஒரு வகை உபாயமே. நாம் முன்னேறதுக்கு நிறைய பட்டுக்கெட்டு தெளியறதுக்கு இல்லற வாழ்க்கை ஒரு உண்மையான உபகரணமாக இருக்குது. நமக்கு அறிவு விளக்கம் வரணும்னா துறவரத்தை காட்டிலும் இல்லறத்தில் வாய்ப்பு அதிகம். ஏன்னா நமக்கு துன்பம் அதிகம். துன்பம் அதிகமாக இருக்கும் பொழுது தான் இப்படி துன்பப்படுறோமே, இதிலேருந்து விலகினா தேவலான்ற எண்ணம் வரும். சுகவாசியாக வாழும் பொழுது அப்போ தேவர்கள் வாழுற மாதிரி ஒரு வாழ்க்கையாயிடும். அதில் நமக்கு அந்த எண்ணம் வர்றதை காட்டிலும் இல்லறத்தாருக்கு நம்ம துன்பப்படுறோம், இந்த துன்பத்திலேருந்து விலகணும், போதுமடா சாமி, இந்த பட்டதெல்லாம் போதும், இந்த பார்மேல் பிறந்து இறந்து கெட்டதெல்லாம் நீ அறிவாய்,
கெதிகன் பராபரமே அப்படின்ற சிந்தனை இல்லறத்தாருக்கு வரும். பெரிய பெரியவங்கள்லாம் பூலோகத்துக்கு வந்து அவங்களுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போவாங்க. அப்போது பூலோகம்ன்றது உண்மையிலேயே இறைவனை அடையிறதுக்கு உண்டான வழிகள் நிறைஞ்சி இருக்கிற ஞான பூமி. தேவலோகத்தை காட்டிலும் இங்கே தேவர்களுக்கு எப்போதும் உல்லாசமாக அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிட்டே இருக்கிறதுனால, ஆனந்தமயமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இறைவன் மேலே நாட்டம் வராது. இங்கே பூலோகத்தில் அடி உத மனுஷாளுக்கு மனசால் உடம்பால் பல வகையில் அடிமேல் அடி விழும்பொழுது அவங்களுடைய மனசில் பக்குவம் அதிகமாகும். துன்பம் வரும்பொழுது இந்த துன்பம் ஏன் வந்தது யோசிச்சு இந்த துன்பத்திலேருந்து விலக என்ன பண்ணலாம், எதை பற்றி பிடிச்சா இந்த துன்பம் விலகும், இதையெல்லாம் யோசிக்க வாய்ப்பு இந்த பூமி பகுதியில் இல்லற வாழ்க்கையில் அதிகம். அதனால் நம்ம இல்லறத்தார் இறைவனை நாட வேண்டாம்னு நினைக்காம நமக்கு தான் அதிகமாக அருள் பண்ண இறைவன் காத்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா நமக்கு துன்பம் அதிகமாக இருக்கு இல்லையா, துன்பப்படுறவங்களுக்கு கை கொடுக்க இறைவன் காத்துக்கிட்டு இருக்கார். அதனால் நம்ம எல்லாரும் இந்த செல்வம் வேண்டாம், இந்த சந்தோஷம் இதெல்லாம் நிலையற்றது அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டாலுமே நிலையானது எதுன்னு நம்ம அடுத்து புரிஞ்சிட்டு அது மேலே விருப்பத்தை வைக்கணும் அப்படின்றது மகான்களுடைய ஆசை. அதனால திருமூலர் சொன்ன அதே கருத்தை ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் சொல்லியிருக்கார். அடுத்து ஒரு கருத்தோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நிலையாமை பற்றி நிறைய திருக்குறள்லேயும் சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நாலடியாரில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மகான்களும் எல்லா பெரியவங்களும் இந்த அறக்கருத்தை சொல்லாதவங்களே கிடையாது. ஆனால் நம்மளால் உணரத்தான் முடியல. இந்த வாழ்க்கையை தான் நிஜம்னு நம்பி இது கூடவே ஓடிக்கிட்டுருக்கோம். அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்து யோசித்தா இப்போ புரிஞ்சிக்கிறது, இதை புரிஞ்சிக்கிறது, இந்த நல்ல கருத்துக்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். இதுக்கு அதிகமான நேரம் ஒதுக்க வேணாம். நம்முடைய பழைய அனுபவங்களை கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தித்தாலுமே ஆமாம் இவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து அன்னன்னைய நிகழ்வுகள், மற்றவங்க சொன்னதை கேட்டது, இது எல்லாத்தையும் எது நிஜம் எது பொய், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் நினச்சி பார்த்தாலுமே இந்த வார்த்தைகளில் இருக்கிற சத்தியம் புரிய வரும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம். அடுத்த ஒரு கருத்தோட வாழிய நாளும் மேன்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி இறைவா. வாழ்க வளமுடன்.